ஹalleluya, குட் மார்னிங். நீங்க எங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு இது குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் ஆக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கூட நீங்க எங்கிருந்து பார்க்கிறீர்கள், எந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி பார்க்கிறீர்கள் என்றும் நீங்க அப்பப்ப கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டால் நாங்க இன்னும் அர்த்தமுள்ள விதத்தில் உங்களை விசாரிப்பதற்கும் ஜெபிக்கவும் உதவி செய்தவர்களா இருப்பீங்க. எத்தனையோ தேசங்கள்ல இருந்து நீங்க பார்க்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீங்க. இந்த லாக்டவுன் டைம்ல தான் ஒவ்வொரு தேசத்திலும் தமிழர்கள் இருக்கிறாங்கன்றது அவ்வளவு உணர்ந்தது எனக்கு. இப்போ ஆபீஸ் இருக்கு, வேலைகள் இருக்கு, படிப்புகள் இருக்கு, எல்லாரும் பிஸி ஆகி தேவ சமூகத்துல குறைவான நேரம் இருக்கிறது போல இருக்கிறது. தயவு செய்து உங்களுக்கு அனுகூலமான நேரத்தில் யூடியூப்ல இருப்பதனால் நீங்க எப்பொழுது வேணா பார்க்கலாம். உங்களுக்கு அனுகூலமான நேரத்துல தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்க. வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய வேத தியானத்தை செய்வோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு நாளை தந்தீர், இன்னொரு முறை எங்களோடு பேசும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் பேசும் தேவன் நம் தேவன். அவர் கிருபைகள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது. அவருடைய அன்பு நாளுக்கு நாள் நம் மீது அதிகரிக்கிறது. நம்முடைய அன்பு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டிருக்கும். ஆதி அன்பை இழந்து போவோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய அன்பு மாறாத அன்பு. அதை கடைசி வரைக்கும் யாரும் அவித்து போட முடியாத அன்பு. கடைசி வரைக்கும் அவர் மரியாள், மார்த்தாள், லாசருவை நேசித்தார் என்று எழுதியிருக்கிறது. கடைசி வரை நேசித்தார் என்பது போல் நம் எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். இயேசு ஆண்டவரை எப்பொழுது பார்த்தாலும் கூட அவர் எங்கேயும் ரிலாக்ஸ் ஆவது போல, ரெஸ்ட் எடுக்கிறது போல. என்னங்க அவர் தூங்கலையான்னு கேக்குறீங்களா? கப்பலிலே பிரயாணம் செய்யும் பொழுது அந்த கப்பல் அதிலே அப்படி தலையணை வைத்துக் கொண்டு அப்படி கொஞ்சம் கண்களை மூடி படுத்திருந்தது போல இருக்கு, அவ்வளவுதான். அவர் அங்கே உண்மையாய் தூங்கினாரோ என்பது கூட டவுட் தான். ஏனென்றால் சீஷர்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கொஞ்ச நேரம் கவனிக்கிறது போல தெரிகிறது. எப்பொழுதும் ஒரு பயணத்திலேயே இருந்தார். நடக்கிறார், படகில் போகிறார், கழுதின் மேல் போகிறார். அவரை எங்க பார்த்தாலும், அவர் எங்கே உட்கார்ந்தாலும், நின்றாலும், நடந்தாலும் அவர் அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் செய்வது, பரலோகத்தின் விஷயங்களை அவர் அறிவிப்பது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து விவரிப்பது, வியாதியஸ்தரை சுகப்படுத்துவது, பிசாசினால் பிடிப்பட்டவர்களை விடுவிப்பதை குறித்து நம்ம பார்க்கின்றோம். அவர் ஒரு நாள் வழியில போகும்பொழுது யோவானின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் பார்த்தால் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். இந்த காலத்துல பாருங்க, இப்படி கொஞ்சம் குருடரா இருந்து பெக்கர்ஸா இருக்கிறவங்க கொஞ்சம் குறைவா இருக்கிறாங்க. அமெரிக்கா போன்ற தேசத்துல அதிகரிக்கிறார்களாம். நான் லாஸ்ட் டைம் அமெரிக்கா போனபோது பார்த்தேன். அந்த தெரு முனைகளில் துரைகள், என்னங்க துரைமார்கள் என்று அவங்க சொல்லுவோம், உட்கார்ந்து கொண்டு பிளீஸ் ஃபுட் பிளீஸ் என்று ஒரு பெரிய போர்டு வைத்துக் கொண்டு அந்த ரோடு ஜங்ஷன் பகுதிகளில் உட்கார்ந்து கொண்டிருப்பதை இன்றைக்கும் நம்ம பார்க்க முடிகிறது. எவ்வளவு ஹோம்லெஸ்ஸா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீடுகளே இல்லையா, கார்களையே வீடாக செய்து கொண்டு டொக்கு காரை தூக்கி போடுவோம் இல்லையா, அதை வீடாய் பயன்படுத்துகிறாங்க. எப்பொழுதும் ஏழைகள் உங்களுக்கு இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார்ல. ஏழைகளுக்கு ஏன் செய்யக்கூடாது என்ற போது ஏழைகள் எப்பொழுதும் இருப்பார்கள். ஏனென்றால் தேவனை பிரிந்தவர்களுக்கு பாடுகள் அதிகரிக்கும். ஏழ்மை என்பது தேவ திட்டம் அல்ல. ஆனால் மனிதன் தனக்குள்ளதெல்லாம் இழந்துவிட்டு தேவன் தந்ததை வீணாக்கி விட்டு கடைசிக்கு நஷ்டம் அடைந்து ஏழையாகிறான், தரித்திரனாக மாறுகிறான். ஆண்டவரை உடையவர்கள் பாக்கியவான்கள். இங்கே ஒரு பிறவி குருடனா இருக்கிற ஒரு மனிதன் இங்கே பிச்சை எடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல அப்படி பார்க்கிறோம். ஆண்டவர் வழியாக போகும்போது பிறவி குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டான். ஆனால் இந்த பிறவி குருடன் அவர் கவனிக்கவில்லை. மேபி எப்பொழுதும் ஆண்டவரை குறித்து அறியவில்லையோ என்னமோ, அவர் கவனிக்கலையோ என்னமோ. பெரிய கூட்டம் ஒன்றும் இல்லை அங்கே. சாதாரணமாய் சீஷரோடு கூட நடந்து கொண்டு போகிறார். அவர்கள் போகும் பொழுது சீஷர் ஒரு வார்த்தை கேட்டார்கள். ஆண்டவரே, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? அது இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்ததோ? சாதாரணமா நம்ம எல்லாருக்கும் இதே கேள்விதான் இல்லையாங்க. இவன் ஊனனாய் பிறந்திருக்கிறான், பிசிக்கலி சேலஞ்சா இருக்கிறான், ஸ்பெஷல் சைல்டாக மென்டலி சேலஞ்சா இருக்கிறாங்க. என்ன இவன் குருடனா இருக்கிறான், செவிடனா இருக்கிறான், ஊமையா இருக்கிறான், வினோதமா இருக்கிறான்? இதற்கு காரணம் யார்? சிறு குழந்தை பாவம் செய்யாதே அப்போ
இப்படி வளர்ந்து பெரியவனாகி இருக்கிற இந்த பிள்ளை இவனுடைய பாவத்தினால் இப்படி இருக்கிறானா அல்லது இவனுடைய முன்னோர்களின் பாவத்தினால இப்படியா இருக்கிறானா? ஆமாங்க, நிச்சயமாய் பாவம் நம்மை பலவீனராய் செய்கிறது. பாவத்தினால் நாம நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறோம், நம் அவயவங்களுக்கு எடுத்துக் கொள்கிறோம், நம் உயிரையும் இழந்து போகிறோம். உண்மையாய் பாவம் என்பது ஒரு தின்றுவிடும் புண்ணை போன்றது. ஆகவே குஷ்டரோகத்தை பாவத்துக்கு ஒப்பிடுவோம். குஷ்டரோகம் வந்தவங்க உடனே சாக மாட்டார்கள். கொஞ்சம் 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 கொஞ்சமாய் தின்று கொண்டே போகும் பாருங்க. அது போல பாவம் செய்கிறவனுக்கு உடனே தண்டனை வருகிறது இல்லை, ஆனால் பாவத்தின் விளைவை அவன் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான். கொஞ்சம் 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 கொஞ்சமாய் ஆரோக்கியத்தை இழப்பது, நிம்மதியை இழப்பது, பொருளாதார நஷ்டத்தை அனுபவிப்பது. பாவத்தினால் வரும் சம்பளம் மரணமானால் பாவம் தருகிற பேட்டா பாடுகள், வேதனைகள், நோய்கள். ஆனால் இவனுடைய விஷயத்தில் இவனே பாவம் செய்தனால் அல்லது இவன் பெற்றோர் பாவம் செய்தார்களா? ஆமாங்க, பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளின் மடியில வரும். என்னை பகைக்கிறவர்கள் அவர்கள் 3-4 தலைமுறைக்கும் அவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல் இந்த காலத்திலையும் இதை நம்புகிறீங்களான்னு கேக்குறீங்களா என்ன? இப்ப இந்த ஜீன்ஸ் என்று சொல்லுகிறாங்க பாருங்க, ஆராய்கிறார்கள். எக்ஸாமின் பண்ணி சொல்லுகிறாங்க பாருங்க. நம்முடைய பெற்றோருடைய ரத்தத்தில் இருக்கிற அந்த தோஷங்கள் பிறந்த குழந்தைகளுக்குள் வந்து விடுகிறது. நீங்க பாருங்க, இப்ப சின்ன பிள்ளைங்க கூட டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஆகுறாங்க, சுகர் பேஷண்ட்ஸா இருக்கிறாங்க. பெற்றோருக்கு எய்ட்ஸ் வியாதி ஒருவேளை இருந்தால் பிறக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு அப்படிப்பட்ட வியாதி வருவதை பார்க்கிறோம். அதே போல் ஒரு சிலர் அவங்க செய்த தவறான காரியங்கள்னால அவங்களுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்குள்ளே அந்த ரத்தத்தின் மூலமாய் வருகிற கெட்ட சுபாவம், நம் பழைய ஆதாமின் சுபாவம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. அதனாலே தான் பாவத்தை நோக்கி ஓடுகிறோம் தவிர ஆண்டவரை நோக்கி ஓடுகிறது இல்லை. ஆனால் ஆண்டவரோ புதிதான வாழ்க்கையை தரும்படி நமக்காக உலகத்துக்குள் வந்தார். நம்முடைய முன்னோர்களின் பாவம் நம் மீது வரும். அதனாலதான் தானியேல், நெகேமியா என்பவர்கள் ஆண்டவரே எங்கள் பிதாக்களின் பாவத்தையும் அறிக்கையிடுகிறோம். ஏனென்றால் பெற்றோருடைய பாவம் பிள்ளைகள் மீது வரக்கூடாது என்றால் நாம் நம்முடைய பாவங்களுக்காகவும் மனஸ்தாபப்படணும், நம்முடைய பிதாக்களின் பாவத்துக்காகவும் மனம் திரும்பணும். நீங்க எப்பயாவது உங்க பெற்றோருடைய பாவங்கள் உங்கள் மீது வராதபடி அந்த வம்ச பாரம்பரியமாய் வருகிற அந்த ஃபிட்ஸ் நோயாக இருக்கட்டும், அந்த சொரியாசிஸா இருக்கட்டும், எய்ட்ஸா இருக்கட்டும், டயபெட்டிஸ், சுகர் ஆக இருக்கட்டும், பிபி ஆக இருக்கட்டும், இன்னும் பலவிதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் கூட பெற்றோரிடத்திலிருந்து வருவது சகஜமே. ஆனால் நீ மனம் திரும்பினால் அல்லது உன்னுடைய பெற்றோர் மனம் திரும்பினால் அந்த பெற்றோருடைய பாவங்கள் உன் மீது வராதபடி அவர்கள் என்னுடைய பாவங்களின் பிள்ளைகள் மீது வரவிடாதேயும் என்று ஜெபிக்கிற நாள் உங்க பிள்ளைங்க தப்பித்துக் கொள்வாங்க. என்னுடைய அப்பா ரொம்பவும் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்த நபர், பாவத்துல வாழ்ந்த நபர். ஆனால் அவர் தன் 40வது வயதில் ரட்சிக்கப்பட்ட போது அவர் செய்த முதல் ஜெபம், ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் என் முதல் குமாரனாகிய ஜெயபால் மீது வராதபடி செய்யும் என்று கண்ணீரோடு கதறி ஜெபித்திருக்கிறதை நான் என் கண்களால் பார்த்திருக்கிறேன். அந்த கண்ணீரின் ஜெபம் என் பரம்பரை பாவங்களின் மீது வராதபடிக்கு நான் வாலிப வயதிலேயே ரட்சிக்கப்படும்படியாக அந்த மனஸ்தாபமும் ஜெபமும் உதவியதென்று எப்பொழுதும் நான் நம்புவேன். தகப்பன்மாரே, உங்க பாவங்கள் உங்க பிள்ளைகள் மீது போக வேண்டாம் என்றால் மனம் திரும்புங்கள். தாய்மார்களே, உங்களுடைய பாவங்கள் உங்கள் பிள்ளைகளுக்குள் நீங்கள் பால் கொடுக்கும் போதே அந்த பாலோடு கூட உங்களுடைய சுபாவம் உங்க பிள்ளைகளுக்குள்ள போய்கொண்டிருக்கிறது. உங்க இருதயம் சரியில்லாமல் மனதில் பகையும் கோபமும் வைத்துக் கொண்டு பிள்ளைகளுக்கு பால் கொடுத்து அவர்களை அதே சுபாவத்திற்குள்ளே வளர்க்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு உங்க இருதயங்களை தேவ சமூகத்தில் சரி செய்து கொள்ளுங்க. சில முறை நம்முடைய முன்னோர் பாவங்களால் நமக்கு இப்படியாக தீங்கு நடக்கும். சில முறை நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நமக்கு நோய்கள், வியாதிகள், பாடுகள் வரும். ஆனால் ஆண்டவரை அவர்கள் கேட்டபோது இவன் பாவம் செய்தானா, இவன் பெற்றோர் பாவம் செய்தார்கள் என்ற போது ஆண்டவர் 3ஆம் வசனத்தில் சொல்கிறார், இயேசு அது இவன் செய்ததோ இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோ அல்ல, ஆனால் இது தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி இவன் பிறந்தான். ஹல்லேலூயா. தயவு செய்து பலவீனமா இருக்கிறவர்களை, குருடரை, உமையரை, திக்கி பேசுகிறவர்களை, என்னங்க நீங்க பலவீனர்களை விமர்சிக்க வேண்டாம், அவர்களை கேலி செய்ய வேண்டாம். செவிடரை திட்டக்கூடாது என்று இருக்கிறது. குருடருக்கு இடையூறு வரும்படி வழியில் எதையும் வைக்க கூடாது என்று லேவியர் ஆகமத்தில் அப்பொழுதே ஆண்டவர் எழுதினார். ஏனென்றால் சில முறை அவர்கள் பாவங்கள் இல்லாவிட்டாலும், பெற்றோர்கள் பாவங்கள் இல்லாவிட்டாலும், சில முறை தேவன் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த
தன்னுடைய வல்லமையை இவன் மூலமாய் உலகத்துக்கு காண்பிக்கும்படி இப்படியாக சில பலவீனங்களை அனுமதிப்பார் என்பதை இங்கே ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். இவனும் பாவம் செய்யவில்லை, இவன் பெற்றோரும் பாவம் செய்யவில்லை, தேவனின் கிரியைகள் இவன் மூலமாய் வெளிப்பட வேண்டும் என்று நடந்தது என்று சொல்லி அவர் இவைகளை சொல்லி 6ஆம் வசனத்தில் அவர் தரையில் துப்பி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்று அவனுக்கு சொல்லி அனுப்பினார். அதே வழியருகே ஒரு குருடன் தாவீதின் குமாரனை இறங்கும் என்ற போது அவனை அழைத்த அவர் அவன் கண்கள் மீது கைகளை வைத்தவுடனே அவன் குணமடைந்தான். ஆனால் இவன் விஷயத்திலே ஆண்டவரே அவனிடத்துக்கு போகிறார், அவன் ஆண்டவரிடத்துக்கு வரவில்லை. ஆனால் ஆண்டவரே அவனிடத்துக்கு சென்று அவனுக்கு விசுவாசம் உள்ளதோ இல்லையோ என்று பார்க்க அவர் தரையிலிருந்து மண்ணை எடுத்து அதை கைகளில் வைத்துக் கொண்டு அதில் உமிழ்நீரை துப்பி அதை பேஸ்ட் போல செய்து கண்களில் பூசி, நீ போய் சீலோவாமிலே கழுவு, சீலோவாம் என்னும் குளத்திலே கழுவிக்கொள்ளு என்று அனுப்பினார். தேவன் செய்கிற காரியங்கள் எப்பொழுதும் காப்பி அடிப்பது போல ஒரே போல இருக்காது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொருவரோடு அவர் நடந்து கொள்வார். குறிப்பிட்ட நபரை குறிப்பிட்ட விதத்தில் அவர் சுகப்படுத்தியதனால் என்னையும் அப்படியே குணப்படுத்துவார். ஒருவரை இப்படியாக அவர் ரட்சித்துக் கொண்டபடியால் எனக்கும் அவர் காணப்பட்டால் நானும் ரட்சிக்கப்படுவேன், அவர் பேசினால் மாறுவேன் என்று சொல்லி ஒரு சிலர் எங்களை போன்றவர்கள் சாட்சியை கேட்கும் போது எங்களுக்கும் அப்படிப்பட்ட தரிசனம் வேண்டும், அப்படிப்பட்ட மாற்றம் வேண்டும் என்று கேட்பார்கள். தேவன் உங்களை இன்னொரு விதமாய் மாற்றுவார். தேவனின் திட்டங்கள், தேவனுடைய முறைமைகள் செய்ததையே செய்து கொண்டு இருக்க மாட்டார். அற்புதங்களை செய்கிறவர் அவர். ஆகவே இங்கே இவனுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க தரையிலிருந்து மண்ணை எடுத்து அதிலே உமிழ்ந்து அதை சேற்றுண்டாக்கி அவன் கண்களில் பூசி ஒரு ப்ரொசீஜர் வைத்தார். கிறிஸ்தவர்கள் மருந்துகள் பயன்படுத்தலாமா இல்லையா, டேப்லெட்ஸ் போடலாமா போடக்கூடாதா என்று அநேகருக்கு சந்தேகமா இருக்கும். மருந்து போடக்கூடாது என்று சொல்லுகிறவர்களும் இருக்காங்க. மருந்துகளை போட்டுக்கொள்ளுங்க, செபிக்காவிட்டாலும் கூட மருந்துகளை குணமாக்கும் என்று சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் மருந்துகள், மெடிசின் என்பது தேவன் வெளிப்படுத்தியவர்கள் மூலமாய் கண்டுபிடிக்கப்பட்டது. அது டாக்டர் மே ட்ரீட் அஸ் பட் காட் இஸ் அவர் ஹீலர். எனக்கு ஆபரேஷன் அவசியம் இல்லை, தேவனை குணப்படுத்துவார் என்று நம்பினால், நம்புவதற்கு விசுவாசம் இருந்தால் ஓகே, பட் மூட நம்பிக்கை வேண்டாம், குருட்டுத்தனமாய் நம்புவதல்ல. உன் சரீரத்தில் இருக்கிற ஒரு பகுதியை ஒருவேளை சர்ஜரி பண்ணி எடுக்க வேண்டும் என்றால் டாக்டர் கட்ஸ் பட் காட் ஹீல்ஸ். கட் பண்ணுவது சுலபமே, தையல் போடுவது சுலபமே, ஆனால் அது ஒட்டும்படி செய்வது தேவனே. சோ தேவன் சில முறை ஒரு ப்ரொசீஜர் மூலமா உங்களை குணப்படுத்த வேண்டும் என்று விரும்புவார். அதனால் வியாதி வந்தவுடனே ஆண்டவரிடத்துல ஜெபிங்க, ஆண்டவர் சொல்லுகிற விதத்தின்படி செய்ய கற்றுக்கொள்ளுங்க. அவன் சென்றான், விசுவாசத்தோடு ஆண்டவர் வார்த்தைகளை நம்பினான். கண்களே அந்த குளத்திலே, சிலோவாம் என்னும் குளத்திலே கழுவி கொண்டான். அதன் பிறகு பார்வையடைந்தான். அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஹல்லேலூயா. உன் பாவங்களாலே அல்லது உன் பெற்றோர் பாவங்களாலே அல்லது தேவனை மகிமைப்படுத்தும்படி உண்டான எல்லா தீங்கிலிருந்தும், ஒவ்வொரு பலவீனத்தினின்றும், ஒவ்வொரு நிலையிலிருந்தும் நம்மை மாற்றக்கூடியவர். நாம் அவர் மீது விசுவாசம் வைத்தால், தேவன் மீது விசுவாசம் வைங்க, அப்பொழுது உங்க வாழ்க்கையில அற்புதங்களை பார்ப்பீர்கள். உங்கள் பாவங்களையும் உங்க பெற்றோர் பாவங்களையும் ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்யுங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறதுனால் நம் எல்லா பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். நீங்க குறைச்சலில் இருக்க வேண்டும் என்று, நீங்க தேவையில் இருக்க வேண்டும் என்று, நீங்க வலி வேதனையில் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்லவே அல்ல. தேவன் உங்கள் கண்களை திறக்க, உங்கள் செவிகளை திறக்க, உங்கள் வாயை அபிஷேகிக்க, உங்களை பிரயோஜனம் உள்ளவனாய் அவர் சாட்சியாய் பயன்படுத்த ஆசை உள்ளவராக இருக்கிறார். பிறவி குருடன் கண்கள் எல்லாருக்கும் தெரியும். இவன் பிச்சை எடுக்கிற குருடன், இவன் பிறந்ததிலிருந்து குருடனா இருக்கிறானே, இவன் பிச்சை எடுக்கிறவன், இவன் இப்படி எப்படி பார்க்கிறான், நீதான் அவனா, அவன்தான் இவனா, இவன்தான் அவனா என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஆம், நானே அவன், என் கண்களை ஆண்டவர் திறந்தார் என்று எத்தனை பேருக்கு சாட்சியாய் நின்றான். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வது, நீங்க அவர் சாட்சியாய் அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை, வல்லமையை உன் வாழ்க்கை மூலமாய் தெரிவிக்கவே. நீ தீங்கின் வழியாய் சென்றாலும், பாடுகள் வழியாய் சென்றாலும், ஆண்டவர் உனக்கு இறங்கும் போது உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் செய்வார் என்பதை நீங்க நம்பி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவருக்குள்ள விசுவாசமாயிருங்க. அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே.
எங்கள் கண்களை திறங்கப்பா, பார்க்கிறோம் என்று பரிசேயரை போல இல்லாமல் எங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு எங்களுக்காக நீர் செய்கிற அற்புத காரியங்களை உணர்ந்து கொள்ளும்படி, உம்முடைய சுகப்படுத்தும் கரமங்களை தொடும்படியாக, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் சுகத்தை பெறும்படியாக, எங்கள் பெற்றோர் பாவங்கள் மூலம், எங்களுடைய பாவங்கள் மூலம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வியாதியிலிருந்தும், தீங்கிலிருந்தும், பலவீனத்திலிருந்தும் எங்களை விடுவிக்கும் தேவனாயிருக்கிறீரே, உம்மை நம்பி உம்மிடத்துல சேர எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்கு 8939801234 நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க மெசேஜஸ் பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, தேவன் அற்புதமான பதில்களை தருவார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் சந்திப்போம். அதே போல இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, உபவாச ஜெபம் கல்வாரி சபையில நடக்கிறது. உங்க சபையில உபவாச கூட்டம் இருந்தா கலந்து கொள்ளுங்க. அல்லது இந்த ஒருவேளை நீங்கள் உபவாசம் இருந்து எங்களோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிங்க. உபவாச ஜெபத்தின் வல்லமை அறிந்து கொள்ளுங்க. தேவன் தரும் பெரும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளுங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.